வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் திருவள்ளுவர் தின விழா. கவர்னர், முதல்வர், அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது சிலைக்கு மாலை வைத்து மரியாதை. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் அத்துமீறல். சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தல். லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பொங்கல் திருவிழா கோல போட்டி. வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் பரிசு வழங்கி பாராட்டு. எஸ் மீடியா நேயர்களுக்கு இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனி விரிவான செய்திகள். திருவள்ளுவர் தின விழாவை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவள்ளுவர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.பி. ராமலிங்கம், லட்சுமிகாந்தன், பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, நேரு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திராவிட கழகம் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் திராவிடர் கழக நிர்வாகிகள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இயக்க தலைவர் பாவனன் தலைமையில் தமிழ் உரிமை இயக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அறிவுச்சூரியன், அயோத்திதாச பண்டிதர், களப்போராளி, கவிஞர், தமிழ் ஒலி இலக்கிய பேரவையின் நிறுவனர், ஒன்றிய அரசின் சிறந்த கவிஞர் விருதாளர், தமிழ்நாடு அரசின் அயோத்திதாச பண்டிதர் விருதாளர் முனைவர் சச்சிதானந்தம் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து புதுவை தன்னுரிமை கழக தலைவர் சடகோப்பன், புதுவை தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன், புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழக தலைவர் தமிழ் மாமணி வேல்முருகன், திருமுருகன் அறக்கட்டளை நிறுவனர் அரங்கு விஜயரங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வெளியாட்கள் உள்ளே நுழைந்து மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவத்தை சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டுமென மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் குஜராத்தை சேர்ந்த மாணவி பல்கலைக்கழக விடுதியில் தங்கி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் கடந்த 11ஆம் தேதி தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்த 4 இளைஞர்கள் ஆண் நபரை தாக்கிவிட்டு மாணவியிடம் தகாத முறையில் அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளிக்காத பட்சத்தில் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளார். மாணவி தாக்கப்பட்ட சம்பவத்தில் அன்று இரவு புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றார். இந்த சம்பவம் பல்கலைக்கழக மாணவர்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. 4 நாட்கள் மறைக்கப்பட்ட சம்பவம் குறித்து செய்திகள் வெளியாகவே மாணவிக்கு நடந்த சம்பவம் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் விசாரித்து அறிக்கையும் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் தேசிய பொறுப்பாளர் கிருத்திகா, பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படித்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து பல்கலைக்கழகம் விசாரித்து இருந்தாலும் அந்த விசாரணை நேர்மையாக நடைபெறாது. ஏனென்றால் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மாணவிக்கு MLC போடாமல் உடனடியாக அவரை இரவோடு இரவாக பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவியை வீட்டுக்கு அனுப்பியது சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தது என்ன என்று மாணவியிடம் நேரடியாக விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். விசாரணையை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் காவல்துறையினர் சிறப்பு குழு அமைத்து அத்துமீறி வெளியாட்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் புகுந்து மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவையொட்டி நடைபெற்ற கோல போட்டி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவையொட்டி கோலப்போட்டி, விளையாட்டு விழா போட்டிகள் நடைபெற்றது.
இந்த கோலப் போட்டியை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு கோலங்களை வரைந்த மகளிருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குழந்தைகள், பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், மியூசிக்கல் சேர், லெமன் ஸ்பூன், பானை உடைத்தல், கயிறு இழுத்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்றிரவு நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களான RKS சிவா, DSP ஜெயபிரதஸ் மற்றும் அன்பு ஆனந்த், தமிழ்மணி, குமார், தேவா, முத்து, அஜித், சூர்யா, ஆதி, கிருபா, தீனா, விஜய்வேல், கிருஷ்ணா, கமல், விக்னேஷ் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு அந்த பகுதி மக்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி வரவேற்றனர். பெண்களுக்கான 11 வயது உட்பட்ட ரமணந்த ஸ்கூல் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது யார் சொல்லிடலாமா? கீர்த்தி எஸ் 95 நம்பர் 95 இருக்கீங்களாமா? அடுத்த நம்பர் 149 நம்பர் 149. அதுக்கு அடுத்தது 14 நம்பர் 14. பொங்கல் பண்டிகையையொட்டி முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரை சந்தித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்று ஆளும் மாளிகைக்கு சென்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நடைபெற்ற திருவள்ளுவர் தின விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் திருவள்ளுவர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழியில் தமிழ் புத்தாண்டு, பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம் ஆகிய முப்பெரும் விழாவை புதுவை மாநில திமுக ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான முப்பெரும் விழா புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் காலை லப்பூத் வீதியில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் படத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது என்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரியுடன் நேரில் சென்று நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் மற்றும் அவரது துணைவியார் கன்னிக செல்வி, பாஸ்கர் மகள் ஸ்ரீமதி ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்து சிறப்பித்தனர். இதில் முதலியார்பேட்டை தொகுதியை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நோனாங்குப்பம் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரே உள்ள திருவள்ளுவரின் முழு உருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி பாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், ஞானசேகர், NSK செழியன், SBS குமரன், மகளிர் அணி பிரியா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது.
திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு புதுவை நாம் தமிழர் கட்சியின் மணவெளி தொகுதிக்குட்பட்ட நூனாங்குப்பத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வினை மாநில செயலாளர் இளங்கோவன் ஒருங்கிணைத்தார். மணவெளி தொகுதி நிர்வாகிகள் கோகுலகிருஷ்ணன், பாலன், முகுந்தன், வீரப்பன், பவி, ரவிக்குமார், ரமேஷ், சீமான், பாலன், மனோஜ் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்று திருவள்ளுவர் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன், இளநிலை எழுத்தர் செழியன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஜிப்மர் மருத்துவமனை பாதுகாப்பு அதிகாரி தங்கும் அறையிலிருந்து ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை டிப்டாப் ஆசாமி ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். தனியார் நிறுவனம் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வரும் அவர் மருத்துவமனை வளாகத்திலேயே அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அறையில் தங்கி அவர் வேலை பார்த்து வரும் நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அறையை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் அறைக்கு வந்துள்ளார். அப்பொழுது அவரது அறையில் இருந்த ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட சில விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் மாயமாகியுள்ளது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் மாஸ்க் அணிந்து கொண்டு டிப்டாப் ஆசாமி ஒருவர் சதீஷின் அறையிலிருந்து பையுடன் வெளிவருவதும் பின்னர் ஜிப்மர் வளாகத்தில் நடந்து செல்வதும் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நல்லபரெட்டிப்பாளையம் கிராமத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே உள்ள கடலூர் மாவட்டம் நல்லபரெட்டிப்பாளையம் கிராமத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு கிராமிய மனம் கமிழ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசளிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கு ரோட்டரி கிளப் தலைவர் ரோட்டரியன் அறிவழகன் தலைமை தாங்க விழாவில் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் ஆறுமுகம், சிவகுமார், திருவேங்கடம், கிருஷ்ணமூர்த்தி, முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் நூனாங்குப்பம் திருவள்ளுவர் சிலைக்கு அனந்தராமன் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் நூனாங்குப்பம் சுண்ணாம்பாறு கரை பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளுவரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் அருந்ததிபுரத்தில் நடைபெற்ற கோலப் போட்டிகள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் அருந்ததிபுரம் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தின் 3ஆம் ஆண்டு பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக கோலப் போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு கோலப் போட்டியை துவக்கி வைத்து கலந்து கொண்ட 80 போட்டியாளர்களின் கோலங்களை பார்வையிட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மன்றத்தின் நிர்வாகிகள் ரஞ்சித், பிரதீப், முகேஷ், அரவிந்த், வசந்த், அருண், அன்பு, ஜனா, பாலாஜி, சூர்யா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தைத்திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பங்கேற்று சிறப்பித்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகனிப்பேட், பெரியப்பேட், ஆத்துவாய்க்கால்பேட் ஆகிய கிராம பகுதிகளில் தைத்திருநாள் பொங்கல் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, பெரியவர்கள் விளையாடுகின்ற பழமை வாய்ந்த போட்டிகள் நடைபெற்றது. இதற்கான பரிசளிப்பு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழாவில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் பொங்கல் பண்டிகை விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிவா, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டுமென அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார். இந்த நிகழ்வில் உத்தரவாகனிப்பேட், பெரியப்பேட், ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியைச் சேர்ந்த
வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் காக்கையின் தோப்பு அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் முதலாம் ஆண்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையின் தோப்பு அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் முதலாம் ஆண்டு திருவிழாவையொட்டி ஆடம்பர தேர் திருவிழா நேற்றிரவு நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் மாலை கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து நேற்றிரவு அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் ஆடம்பர தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஆடம்பர திருத்தேர் பவனியை துவக்கி வைத்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பங்கு தந்தை அருள்தாஸ், காக்கையின் தோப்பு இறை மக்கள் விழா குழுவினர் மற்றும் அரியாங்குப்பம் பங்கு மக்கள் செய்திருந்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயலாளர் எஸ் சுரேஷ்குமார் தலைமையில் பொதுமக்களுக்கு கரும்புகள் வழங்கப்பட்டது. தைத்திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் எஸ் சுரேஷ்குமார் தலைமையில் மடவெளி தொகுதி மக்களுக்கு இலவச கரும்புகள் வழங்கப்பட்டது. முன்னதாக பூபாலன் தங்கமணி திருமண நிலையம் மற்றும் வடவெளி மந்தைவெளி ஆகிய பகுதிகளில் 3000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக கரும்புகள் வழங்கப்பட்டு பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விக்கி என்ற ராஜகணபதி, குமரகுரு, எஸ் ஸ்ரீனிவாசன், சுரேஷ் ராஜா மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். திப்ராய்பேட்டை பகுதியில் புதியதாக எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை 9,23,200 ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி திப்ராயப்பேட்டை 3வது குறுக்கு தெரு பகுதிகளில் வசிக்கும் 3 வீடுகளில் கழிவுநீர் இணைப்பில்லாத நிலையை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் விடுபட்டுள்ள வீடுகளுக்கும் கழிவுநீர் இணைப்பு செய்து கொடுத்த பின் புதிய பணிகளை துவங்க கூறினார். மேலும் சாலையில் மின்விளக்குகள் இல்லாத நிலையில் 3 கம்பங்கள் அமைத்து மின்விளக்குகள் அமைத்து தரும்படி மின்துறை இளநிலை பொறியாளரை கேட்டுக்கொண்டார். மக்களின் குறைகளை கண்டறிந்து அவர்களின் கோரிக்கையினை ஏற்று தற்பொழுது புதியதாக எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 9,23,600 ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நகராட்சி மூலம் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். பூஜையில் பொழுது நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம் கழகத்தினர் உடனிருந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரே உள்ள திருவள்ளுவரின் சிலைக்கு பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் பாமக வன்னியர் சங்க முன்னாள் அமைப்பாளர் கோபி, தலைவர் மதி, துணை அமைப்பாளர் வடிவேலு, பொருளாளர் நரசிம்மன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,340 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் திருவள்ளுவர் தின விழா. கவர்னர், முதல்வர், அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது சிலைக்கு மாலை வைத்து மரியாதை. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் அத்துமீறல், சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தல். லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பொங்கல் திருவிழா கோல போட்டி. வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் பரிசு வழங்கி பாராட்டு. ஜிப்மர் பாதுகாப்பு அதிகாரி அலுவலகத்தில் திருட்டு. சிசிடிவி காட்சியில் சிக்கிய திருடனுக்கு போலீசார் வலைவீச்சு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.